பீகார் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களை தேர்தல் ஆணையம் தோற்கடித்துள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வாக்கு திருட்டு புகாருக்கு இந்த வெற்றியின் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பீகார் தேர்தல் வெற்றியை அடுத்து டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பீகாரில் இனி காட்டாட்சி வளராது என்றும் பீகாரின் வளர்ச்சிக்கு மக்கள் வாக்களித்துள்ளதாகவும் கூறினார். பீகார் மக்களின் இதயங்களை திருடியதால் மீண்டும் ஒருமுறை என்டிஏ அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாபெரும் வரலாற்று தீர்ப்பை அளித்துள்ள பீகார் மக்களின் நலனுக்கு என்டிஏ கூட்டணி பாடுபடும் என்றும் உறுதியளித்தார். தேர்தல் வெற்றி குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் நிதிஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையான ஒற்றுமையை காட்டி வெற்றி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வெற்றிக்கு வித்திட்ட வாக்காளர்களுக்கு தலை வணங்குவதாகவும் பீகாரை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வேன் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒற்றுமையே வெற்றிக்கு வித்திட்டதாக கூறியுள்ள கூட்டணியான லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான், வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆச்சரியம் அளிக்கிறது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தொடக்கத்தில் இருந்தே நியாயமற்ற முறையில் தேர்தல் நடந்ததால் வெற்றி பெற முடியவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கொண்டு வந்த மகளிர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 75 லட்சத்துக்கும் அதிகமான பெண்களுக்கு அவர்கள் வங்கிக் கணக்கில் தலா 10,000 ரூபாய் வழங்கியதே இந்த வெற்றிக்கு காரணம் என காங்கிரஸ் கூறியுள்ளது. தேர்தல் நடைபெறும் நேரத்தில் இவ்வாறு நிதி வழங்கப்படுவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தும் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் என்று கூறி தேர்தல் ஆணையம் அனுமதித்தது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா, பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் ஆணையமும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும் மக்களை தோற்கடித்துள்ளதாக விமர்சித்துள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் பாஜக செய்திருந்த சதி அம்பலமாகி இருப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பீகாரில் எஸ்ஐஆர் விளையாடிய விளையாட்டு இனி மேற்கு வங்கம், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் பிற இடங்களில் சாத்தியப்படாது என்றும் நாம் அதை அனுமதிக்க கூடாது எனவும் கூறியுள்ளார்.